அவரு என்ன கடமைக்கு வந்தாரோ அதை செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. அவ்வளவுதான். நம்மள முடிச்சோட தான் வந்து முடிச்சு விட்டாரு. சந்தோஷம். நல்லா நமக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் டிராவல் இருக்கும். தமிழர்கள் பார்க்காத துரோகிகள் கிடையாது. உன்னையும் அந்த துரோகி பட்டியல சேர்த்துக்கணும். இப்படி வாழணும்னாலும் வாழலாம் லக்ஸரியா. ஆனா வந்து மக்களுக்கோசம் நான் பண்றேன் அப்படின்னு நான் டிவி கேட்க போட்டேன். புசின்னு ஒயின் ஷாப் 16 ஒயின் ஷாப் இருக்கு. 16 ஒயின் ஷாப். 16 ஒயின் ஷாப் அங்கல முக்கியத்துக்கு டாஸ்பா இருக்கு. அங்கன பிரைவேட். ஆமா ஆமா. அங்கன பிரைவேட். இவர் தனியா நடத்துறாரு. இவர் தனியா நடத்துறாரு. நான் புசின்னு 16 ஒயின் ஷாப் இருக்கு. சொந்தமா நடத்துறா. அதுல இருந்து அவரு புசி ஆனந்தன் வந்தது. எடுத்தவொடனே தலைவர்ட்டா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காதுல்ல. எடுத்தவொடனே சிஎம் போஸ்ட் கிடைக்கும். அப்ப அந்த கஷ்டம் தெரியாதுல்ல. இன்னும் நிறைய சந்திக்க வேண்டிய சீர் இருக்குது. தலைவர் இன்னும் எல்லாரையும் பார்க்கணும். இந்த பொதுமக்களை வந்து அவாய்ட் பண்ணணும். அவரு என்ன கடமைக்கு வந்தாரோ அதை செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. அவ்வளவுதான். நம்மள முடிச்சோட தான் வந்து முடிச்சு விட்டாரு. சந்தோஷம். நல்லா நமக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் டிராவல் இருக்கும். தமிழர்கள் பார்க்காத துரோகிகள் கிடையாது. உன்னையும் அந்த துரோகி பட்டியல சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா அண்ணன் வந்துட்டு அவர் அந்த ஆரம்ப காலத்துல இருந்து இவருக்கு வர பிரச்சனையப்ப அவருதான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்து சர்க்கார் பிரச்சனையும் சரி எல்லாத்தையும் பிரதர் ஒரு வியாபாரி தான் பார்ப்பான். இப்ப நீங்க விஜய் பத்தி சொல்றீங்க. விஜய் வந்து அனிதா வீட்டுக்கு போறாரு, மரண செய்தி கேக்குறாரு, அப்பா அம்மாவுக்கு கூட இருந்து ஆறுதல் எல்லாம் சொல்றாப்புல. அதே வருடத்துல நீட் மையம் அந்த மாநிலத்துல ஒரு கோச்சிங் சென்டர் வைக்குது. அதுக்கு ஏன் நீங்க 20 கோடி அப்ப நீங்க வரவேற்கிறீங்களா, இதை வியாபாரமா பாக்குறீங்களா? அப்ப இவர் வந்த அரசியல் வந்து நான் வியாபாரமா தான் பாக்குறேன். யாரோ இவர்களை இயக்கி இருக்காங்க ஒரு வியாபார ரீதியா. போன தேர்தலில் கமலஹாசன் அவர் வந்து இது நடக்கும் பிரதர். இது எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா ஒரு சில பேரு விஜய் ஓட்டர்ஸ், விஜய் நேசிக்கிறவங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னோன்னே அவன் போயிட்டு வரும்போதே நான் கேட்டேன், விசில் அப்பா அண்ணன் இல்லண்ணே அவ்வளவு படிச்சுட்டு நம்ம அங்க போய் தற்கொலை மாதிரி இருக்காது, இதெல்லாம் பிடிச்சிருக்கு போலாம். ஆனா அந்த ஒரு 2 நிமிஷம் கியூல நிக்கும் போதே என் மனசு மாறிச்சுன்னு இதுக்குதான் போட்டோம் விவசாயின்னு சொல்லும் போது மன நிறைவா. அப்பேற்பட்ட பிள்ளைகளை நாங்க அந்த ஊக்கப்படுத்திருக்கோம். அந்த நடுவுல ஒரு திரைக்கவர்ச்சியை வச்சு மயக்கினதுதான் எங்களுக்கு பெரும் பாதிப்பு. இல்லைன்னா அந்த ஓட்டர்ஸும் நாங்க கவர்ந்துருக்கோம். ஆமா, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே மொத்தமா இருக்கலாம். ஒரு 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 2வது நிலைக்கு கூட போயிருக்கலாம். அதை வந்து ஒரு கடை போட்டுற மாதிரி ஒரு இவரை இறக்கி விட்டாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு. ஆனா கண்டிப்பா நம்ம இந்த இதுல எப்படி நம்மளதெல்லாம் வளர்ச்சியை தடப்படாது பிரதர். நாங்க எடுத்து வைக்கிற தத்துவமா இருந்தாலும் சரி, மக்களுக்கு செய்கிற இதுவா இருந்தாலும். இப்ப விஜய் கட்சிக்காரங்க எடுத்துங்க, அதிமுக கட்சிக்காரங்க எடுத்த திமுக அந்த இடத்துல டெபாசிட் இழந்து அதிமுக ஜெயிச்சதுன்னா, அதாவது இவர் தோத்து போய் ஜெயிச்சதுன்னா இவங்க எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுக ஒரு இடத்துல வெற்றி பெற்று ஒரு 5 வருஷம் ஆண்டுட்டு இப்ப திமுக வின் பண்ணிச்சுன்னா இந்த சம்பந்தப்பட்டவர் செய்ய மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் அப்படி இல்லை. நான் இப்பயும் சொல்றேன், நாங்க எங்களை தோற்கடிச்சாலும் பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு தான் நிற்போம். எந்த போராட்டம் சாவ போறீங்கன்னு தெரியுது, நாங்க கற்பிச்சுட்டு தான் வரோம். நீங்க அதை கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கூட பிறந்து தொலைச்சிட்டோம். நாங்க கடைசி வரையும் உங்களுக்கு தான் சேவையாற்றுவோம். அதுல நாங்க தெளிவா இருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நல்லா இதாக ஓட்டு போடுங்க. கம்பல்சரி தான். ஓட்டு போட்டிருக்கீங்க. நீங்க ஒருத்தர் ஓட்டு போடுறீங்களா, என்ன அடிப்படையில ஒருத்தருக்காக நீங்க ஓட்டு? நான் வந்து அடிப்படையெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து போன எலெக்ஷன் 2021 உனக்கு தெரியும் மூஞ்ச காட்டு. 2021 டிஎம்கே தான் போட்டேன். உனக்கு தெரியும் எல்லாமே. இன்னும் ஒரு ரீசனா ஒரு -1 ஆயிடுச்சு. அது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு மைனஸ். அதனால எனக்கு பிடிக்கல. ஆனா தளபதி விஜய் வந்து எல்லாத்தையும் விட்டு அவர் எப்படி வாழணும்னாலும் வாழலாம் லக்ஸரியா. ஆனா வந்து மக்களுக்கோசம் நான் பண்றேன் அப்படின்னு நான் டிவி கேட்க போட்டேன். நீ யாருக்கு போட்டப்பல? நீ யாரு ஓட்டு போட? உதயநிதி ரொம்ப பிடிக்கும். சொல்லு. உதயநிதி ஸ்டாலின் வந்து உதயநிதிக்காக நான் என்ன வேணா அவ்வளவு லவ் பண்றேன், சொல்ல வார்த்தையே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே உதயநிதி தான். சரிங்களா? உதயநிதி தான். அண்ணனோட ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 ஓன் பிரதர் இருக்காங்க. அவங்கள மீறி உதயநிதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்கண்டிஷனல் லவ் சொல்லுவாங்கல்ல, அது சொல்ல வார்த்தை கிடையாது. இல்ல அப்பா அம்மா 2 பேரும் பிடிக்கும் யாரு கேட்டா நம்ம சொல்ல முடியாது தனியா பிரிச்சு. ஆனா நம்ம சொல்றோம்ல, ஸ்டாலின் எனக்கு வந்து எங்க உதய அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பல ரீசன் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நம்ம பிடிக்கணுன்றதுக்கு நம்ம வந்து ரீசனே கிடையாது. அது மாதிரி இப்ப நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்கல்ல, ஒரு பிடிச்சிருக்கு அதெல்லாம் லவ் பண்ணுவீங்க. நான் டிவி கேக்கு தான் போட்டேன் ஓட்டு. அவர் எப்படி மாற்றம் அது கொண்டு வருவார் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா? மாற்றம் வந்து இப்ப தெரியாது, அடுத்த வாட்டி மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஏன் இந்த ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி வந்து அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாது. ஓட்டு சதவீதத்துல அதிகமா இருப்போம். சதவீதம் அதிகமாகும். ஆமா, 3வது இடத்துல 2வது இடத்துல இருப்போம்.
அந்த மாதிரியான ஒரு ஆமா. பட் ஆட்சி அது அமைக்கிற இருந்தாலே அளவுக்கு போதும் எங்களுக்கு 10% எங்களை தேடி எல்லாம் வருவாங்க, எங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க. இந்த யாருமே கூட்டணிக்கு வரல. ஏன் கூட்டணிக்கு வரல, இவர் ஓட்டு வாங்க மாட்டேன்ற கூட்டணிக்கு தான் யாருமே வரல. இதுவே வந்து இந்த ஓட்டு சதவீதம் அதிகமாயிடுச்சுன்னா எங்களை தேடி பல பேர் எங்களை படையெடுத்து வருவாங்க எங்க கூட, நாங்களும் உங்க கூட கூட்டணிக்கு வரோம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது வெற்றி வாய்ப்பு அதிகம். அதனால இந்த எலெக்ஷன் நீங்க வேற ஒரு முயற்சியா அந்த ஓட்டு சதவீதம் எடுத்தவொடனே தலைவர்கிட்ட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காதுல்ல. எடுத்தவொடனே சிஎம் போஸ்ட் கிடைக்க அப்ப அந்த கஷ்டம் தெரியாதுல்ல. இன்னும் நிறைய சந்திக்க வேண்டிய விஷயம் இருக்குது. தலைவர் இன்னும் எல்லாரையும் பார்க்கணும். இந்த பொதுமக்களை வந்து அவாய்ட் பண்ணணும்னா ஃப்ரீயா வரணும் வெளியே. அப்ப பொதுமக்கள் நம்ம தான் தலைவர் எப்போனாலும் பாக்குறோமே அப்படின்னு மனநலத்துக்கு வரணும். இவர் என்ன பண்ண திடீர்னு ஒரு நாளைக்கு 7,00,000 பேர் வந்துச்சு, மொத்த பேர் வந்தோடனே அதுல நெருக்கடி வராங்க, அதுல எல்லா பிரச்சனையும் வருது. மக்களாலே இவருக்கு பிரச்சனை ஆகுது, இவராலே மக்களுக்கு பிரச்சனை ஆகுது. அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் கிடையாது. அவர் ஏன்னா அவர் வந்தாலே ஒரு நடிகருங்கிறனால அது எப்படியும் கூட்டம். அதுதான் நடிகர்ன்றதால அடிக்கடி பயணம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த மக்கள் நடிகர் தாண்டி தலைவரா அடிக்கடி மக்கள் பரவாயில்ல தலைவர் வந்துட்டே இருக்காரு வெளியே, அப்பப்ப நம்ம பாக்குறோம், அதனால நம்ம போய் பாக்குறோம். நம்ம ஏரியா ஒரு நாளைக்கு வர மாட்டாரா, அப்ப பாப்போம். அப்படிங்கிற மனநிலையே மக்களுக்கு அப்படி வந்துரும். இப்ப ஒரு சிஎம் போறாரு இல்ல எடப்பாடி போறேன்னா எடப்பாடி பாக்கிறதுக்கு அவ்வளவு கூட இருக்க மக்கள் பாப்பாங்க, கை கட்டுவாங்க. இவர் அப்படி இல்ல, திடீர்னு ஒரு அற்புதம் தானே. இப்ப டீல வரணும், ஐயோ பார்க்க மாட்டோமா, ஏன்னா 30 வருஷமா பாத்துட்டு இருக்கோம், அதனால வந்து நேர்ல பார்க்க மாட்டோம்னா அதே வந்து தொடர்ச்சியா ஒரு பயணம் பண்ணிட்டே இருந்தாருன்னா அந்த தாக்கங்கள் வந்து குறைஞ்சிரும். அப்ப தலைவர் எப்பவுமே ஃப்ரீயா போற மாதிரி போவார், எல்லாருமே நார்மலா பயணம் பண்ணுவார். இப்ப எப்படின்னா இந்த 5 வருஷத்துல அவரு தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணுவாருன்னு நம்புறீங்களா? பண்ணணும், பண்ணாதான் அடுத்த வெற்றி காண முடியும். இல்லாட்டி இதே மாதிரி வந்துட்டு வராம இருந்து கடைசி காலத்துல வந்தாருன்னா அது வந்து மக்களே சில ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு 5 வருஷம் அந்த இது அவர் வந்து இன்னும் மக்கள் கூட இன்னும் பயணம் பண்ணினே இருக்கணும், மக்களோட இன்னும் கனெக்ட் ஆகல அந்த அளவுக்கு. ஆமா, கனெக்ட் ஆகினே இருக்கணும் அவரு. அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து அதிகமா நேசிக்கப்படுவாங்க. பரவாயில்ல, இப்பயும் வர ஆரம்பிக்கிறார் வெளியே. இப்ப என்ன வெளியே வரமாட்டேன் தாட்டுறாங்க. இப்ப என்ன வெளியே வர ஆரம்பிச்சாருன்னா தாற்றங்கள் அதிகமாயிடும், மக்கள் தேவை பூர்த்தி ஆயிடும். படம் நடிச்சு அது மூலமா வந்து பார்த்தாலும் அதை ஏத்துக்க முடியாதா? இல்ல, படம் நடிக்கிறது வந்து அது வந்து நிஜ வாழ்க்கை கிடையாது, அது ஒரு நடிப்பு தான். நிஜ வாழ்க்கைன்றது இதுதான், நேர்ல வந்து மக்கள் சந்திக்கத்தான் நிஜ வாழ்க்கை. அதுதான் ஒரு படம் மூலமா மட்டும் இது பண்ணா நேர்ல சந்திப்போம், மக்களை சந்திங்க. நிறைய குறைகள் இருக்கும், நிறைய ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மக்களோட அங்க போங்க, ஆதரவு சொல்லுங்க. ஒரு தப்பான விஷயத்த அதுக்கு குரல் கொடுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெருசு பண்ணுங்க. அப்பதான் வந்து மக்கள் தெரியும் எதுக்கு வந்தாலும் குரல் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு தாட்ட வரும் எல்லாருக்கும். யார் பணத்திலயும் ₹1 நான் எடுக்க மாட்டேன், அவ்வளோத்தையும் விட்டு நான் வந்திருக்கேன். எதுக்கோசம்? மக்களுக்கோசம். அந்த ஒண்ணு நம்பிக்கை தான் வாக்குறுதி. அந்த வாக்குறுதி தான் நம்ம நம்புறோம். இப்ப எல்லாம் வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க. இல்ல இப்ப அவரு இந்த 2,500 ரூபாய் கொடுக்க சொல்றேன்னு சொல்ற அந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? எல்லாருமே கொடுத்து குத்துந்தாக்குறாங்க. வந்தா கொடுத்தா எல்லாருமே திருப்பி என்ன பண்ணுவாங்க, வாக்குறுதி கரெக்டா இருந்தா எல்லாம் செய்வாங்க, இல்லன்னா திருப்பி தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவ்வளவுதான். அந்த ஒரு நம்பிக்கை நீங்க போட்டு முதல்ல ஒரு வாய்ப்பு. இப்ப யாரா இருந்தாலும் சரி, இப்ப நீ உங்க வீட்டுல கூட என்ன பண்ணுவாங்க, ஏமா நான் அதை பண்றோம் ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு நீ கரெக்டா காப்பாத்தினா நம்ம அடுத்தடுத்து அப்படியே போக வேண்டியது.